வணக்கம் நண்பர்களே, நம்ம பீரா இன்சைட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த விளக்க உரையில தொப்பையை எப்படி ரொம்ப வேகமா அதே சமயம் ஆரோக்கியமா குறைக்கிறது அப்படிங்கறத பத்தி டாக்டர் எரிக் பர்க்கோட 5 ஈஸியர் ரூல்ஸ பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்க போகுது. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால முழுசா கவனமா பாருங்க. வாங்க உள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற 5 முக்கிய விஷயங்கள் இதுதான். எடை குறைப்போட அடிப்படை ரகசியம் என்ன, சாலட் சாப்பிட்றதோட அவசியம், கொழுப்புள்ள புரதம், இடைவிடாத விரதம், அப்புறம் இதை எல்லாம் தாண்டி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. கீட்டோ அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாவற்றையும் ரொம்பவே சாதாரணமா பிராக்டிக்கலா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். எடை குறைப்போட அடிப்படை ரகசியம் என்ன? விதிகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான இலக்க புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் அளவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு குறைவா வச்சுக்கணும். அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். இப்படி இன்சுலின் அளவு குறையும் போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கீட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான நிலைக்கு மாறிடும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் அளவை 20 கிராமுக்கு கீழே குறைக்கும் போது உங்க உடம்பு எனர்ஜிக்காக இன்சுலினை நம்பி இருக்காம கீட்டோன்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த கீட்டோன்கள் உற்பத்தி ஆகுதுனாலே உங்க இடுப்பு பகுதியில, குறிப்பா அந்த பிடிவாதமான தொப்பையில இருக்கிற கொழுப்பு ரொம்ப வேகமா எரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் பேசிக். சரி, இப்போ நம்ம முதல் விதிய பாப்போம். நம்மளோட முதல் விதி, சாலட் சாப்பிடுங்க. ஆமாங்க, நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு கிராம் கார்போஹைட்ரேட்ஸையும் உட்காந்து கணக்கு பண்ணிட்டு இருக்கிறத விட அது எல்லாம் ஓரமா வச்சுட்டு டெய்லி குறைஞ்சது 7 கப் அளவுக்கு பச்சை இலை காய்கறிகள் இருக்கிற சாலட் சாப்பிடுறதுல உங்க முழு கவனத்தையும் திருப்புங்க. இதுல இருக்கிற நார்ச்சத்து எந்த வகையிலையும் உங்க இன்சுலின் அளவை ஏத்தவே ஏத்தாது. இதுல ஒரு அருமையான ட்ரிக் இருக்கு. எப்போ சாப்பிட்டாலும் முதல்ல உங்க சாலடை சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா தான் புரத உணவு, அதாவது புரோட்டீனை சாப்பிடணும். ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க முதல்ல புரோட்டீனை சாப்பிட்டீங்கன்னா வயிறு சீக்கிரமா நிறைஞ்சிடும். அப்புறம் உங்களால தேவையான அளவு சாலடை சாப்பிட முடியாது. இந்த சாலட்ல இருந்து கிடைக்கிற பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் ரொம்பவே முக்கியம். இதுதான் அந்த கீட்டோ ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற உடல் சோர்வை தடுத்து நாள் முழுக்க உங்களை எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது 2வது விதி, கொழுப்புள்ள புரதம். சரி, இப்போ ஒரு வேளைக்கு எந்த அளவு புரதம் சாப்பிடலாம்? ரொம்ப சிம்பிள். உங்க உள்ளங்கை அளவுள்ள புரத உணவை ஒவ்வொரு வேளையும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த அளவு உங்க உடம்போட மெட்டபாலிசத்துக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சமம் இருக்கு. நார்மலா எல்லாரும் டயட்னா என்ன நினைப்பாங்க? தோல் நீக்கப்பட்ட சிக்கன், மோர் மாதிரியான கொழுப்பில்லாத லீன் புரோட்டீன் தான் நல்லதுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது கிடையாதுங்க. சால்மன் மீன், தோல் உள்ள சிக்கன்னு கொழுப்பு நிறைந்த புரதங்கள் தான் நமக்கு பெஸ்ட். ஏன்னா கொழுப்பு குறைவா இருக்கிற புரோட்டீன் சாப்பிடும்போது இன்சுலின் அளவு சடார்னு ஏறும். ஆனா கொழுப்புள்ள புரதம் சாப்பிடும்போது உங்க உடம்பு தொடர்ந்து கொழுப்பை எரிக்கிற அந்த ஃபேட் பர்னிங் ஸ்டேட்லயே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் பாருங்க. 3வது விதி, இடைவிடாத விரதம். அதாவது நாம எல்லாரும் கேள்விப்பட்ட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். வெறும் லோ கார்ப் டயட் மட்டும் இருந்தா தொப்பை முழுசா குறைஞ்சிடுமான்னு கேட்டா கண்டிப்பா பத்தாது. ஆழமான ஒரு கீட்டோசிஸ் நிலைக்கு உங்க உடம்பு போகணும்னா இந்த உணவு முறையோட சேர்த்து நாம இந்த இடைவிடாத விரதத்தையும் கட்டாயம் கடைபிடிக்கணும். உங்களுக்கான ஒரு சிம்பிளான டைம்லைன் சொல்றேன், கேளுங்க. காலையில எழுந்ததும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. மதியம் கரெக்டா 12 மணிக்கு உங்களோட முதல் உணவையும் சாயங்காலம் 6 மணிக்கு 2வது உணவையும் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல இந்த 2 வேளைக்கும் நடுவுல பசி எடுக்காம இருக்க உணவுல கொஞ்சம் அதிகமா கொழுப்பை சேர்த்துக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. உங்களுக்கு நிஜமாவே பசிக்கலன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டாயம் சாப்பிடவே வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு இயல்பான டவுட் வரலாம். பசிய கண்ட்ரோல் பண்ண கொழுப்பை சாப்பிட சொன்னீங்க, அப்புறம் ஏன் அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? நீங்க சில நாட்கள் இதை ஃபாலோ பண்ண உடனே உங்க உடம்பு இதுக்கு சூப்பரா பழகிடும். பசியும் மாயமா மறைஞ்சிடும். அந்த ஸ்டேஜ்ல MCT ஆயில் மாதிரியான கூடுதல் கொழுப்புகளை உணவிலிருந்து நீங்க குறைச்சுக்கணும். அப்போதான் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க தட்டுல இருக்கிற கொழுப்பை எரிக்கிறதுக்கு பதிலா உங்க உடம்பு உங்க தொப்பையில பல வருஷமா தேங்கி இருக்கிற கொழுப்பை தேடி பிடிச்சு எரிக்க ஆரம்பிக்கும். செம லாஜிக் இல்ல? அடுத்ததா கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. இந்த வெயிட் லாஸ் பயணம் அப்படிங்கிறது ஏதோ 1 மாசம் 2 மாசம் பல்ல கடிச்சிட்டு ஃபாலோ பண்ற ஒரு கஷ்டமான டெம்பரரி டயட் கிடையாதுங்க. இதை வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா மாறணும். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுறீங்கங்கிறதுனால உடம்புக்கு தேவையான சில சத்துக்கள் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த விதமான உடல் சோர்வும் பலவீனமும் வராம தடுக்க பி வைட்டமின்கள், அதாவது நியூட்ரிஷனல் ஈஸ்ட்,
எலக்ட்ரோலைட்டுகள், அப்புறம் உங்க உணவுல கொஞ்சம் கடலுப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே சமயம் டயட்னாலே நாக்கு கட்டி போட்டுட்டு கஷ்டப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. முதல் வேளை உணவுக்கு அப்புறம் கொஞ்சமா ஒரு லோ கார்ப் டார்க் சாக்லேட்டோ அல்லது கீட்டோ இனிப்புகளோ நீங்க தாராளமா ருசிக்கலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் இதுல சேர்த்துக்கும் போதுதான் உங்களால இந்த லைஃப் ஸ்டைல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். டாக்டர் எரிக் பர்க்கோட ஒரு அற்புதமான வாக்கியத்தோட இதை நாம நிறைவு செய்யலாம். ஆரோக்கியமா இருக்க நீங்க எடைய குறைக்கல, எடைய குறைக்க நீங்க ஆரோக்கியமா மாறணும். எவ்ளோ ஆழமான அர்த்தம் பாருங்க. முதல்ல உங்க உடம்ப ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்புல இருக்கிற தேவையற்ற எடையும் தொப்பையும் எப்படி மாயமா கரையுதுன்னு நீங்களே பாப்பீங்க. இந்த விளக்க உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுடன் இந்த விளக்க உரையை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பயனுள்ள விளக்க உரைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த விளக்க உரையில்.